ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद। இந்த நாளிலே நாம் கூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். आज भी हम थोड़े समय प्रार्थना करने के लिए हमने तैयार हुआ है। நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உபவாசத்தோடு நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप भी जो वीडियो देख रहे हैं आप भी हमारे साथ उपवास के साथ प्रार्थना कीजिए। இந்த வீடியோக்களுக்காக நாங்கள் எடுக்கும்படியும் நாங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாக பிரயாசப்படுகிறோம். ये वीडियो लेने के लिए हम भी परमेश्वर के सम्मुख में बैठकर प्रयास कर रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ஜெபத்தோடு நீங்கள் இதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுங்க. आप भी प्रार्थना के साथ आप आशीष पाइए। கொஞ்ச நேரம் நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். आइए हम थोड़े समय में हमारे देश के लिए हम प्रार्थना करने वाले நாம் हैं। ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். जब हम प्रार्थना करेंगे तभी परमेश्वर हमारे देश में बदलावट को लेके आएंगे। யோவேல் 2வது அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது योएल के पुस्तक में 2 अध्याय में कहा है, அங்கே சொல்லப்படுகிறது தேவ சமூகத்தில் உடைய ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி என்று ஆண்டவரை சொல்லுகிறார். वहाँ पर वचन लिखा है, परमेश्वर के सम्मुख में लोगों को तैयार करो। உபவாசத்தோடு வாங்க, उपवास के साथ आओ, ஜெபம் பண்ணுங்க, प्रार्थना कीजिए। உங்களுடைய தேசத்துக்கு நான் ஒரு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं तुम्हारे देश के लिए देश में मैं आशीष दूंगा। அல்லேலூயா. हालेलुया। பெரிய காரியத்தை செய்வேன், परमेश्वर बड़ा कार्य को करेंगे, நன்மையை செய்வேன். भला करूंगा। ஆண்டவர் நமக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमसे वादा किया है, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. आप कभी भी लज्जित नहीं होंगे। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். इसलिए आप प्रार्थना को मुख्य दीजिए और हम प्रार्थना करेंगे। நாங்க எல்லாரும் நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். आइए हम थोड़े समय में हम प्रार्थना करेंगे। நம்முடைய மும்பைக்காக ஜெபம் பண்ணுவோம். हम अपने मुंबई के लिए हम प्रार्थना करेंगे। இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். इंडिया देश के लिए हम प्रार्थना करेंगे। நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். हमारा देश आशीषित होना है, நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். हमारे लोग आशीषित होना है। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम सब परमेश्वर की ओर देखेंगे। ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. परमेश्वर आपको धन्यवाद करते हैं இந்த प्रभु। ஜெப வேளையை ஆசீர்வதிங்க பரிசுத்த ஆவியானவரே. ये प्रार्थना समय को आशीष कीजिए। இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய இருள் மூடி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु आज के समय में पूरा देश में प्रभु अंधकार छाया है प्रभु। ஒரு பயம் பிடித்திருக்கிறது ஆண்டவரே. प्रभु एक ऐसा डर छाया है प्रभु। இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ये महामारी से परमेश्वर आप छुटकारा देने के लिए हम प्रार्थना करते हैं। ஆண்டவரே இந்த ஜூன் ஜூலையில் அதிகமான வியாதி பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. प्रभु डॉक्टर्स कहते हैं प्रभु ये जून जुलाई महीने में प्रभु और भी अधिक ये महामारी बढ़ेगा। தகப்பனே நீ இறங்கும் ஆண்டவரே. प्रभु पिता आप दया कीजिए। எங்கள் பட்டணத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. हमारे सिटी के लिए प्रभु आप दया कीजिए। இந்தியாவுக்கு இந்த மும்பை பட்டணம் ஒரு தொழில் நகரமாக இருக்கிறது ஆண்டவரே. प्रभु इंडिया के लिए परमेश्वर ये मुंबई सिटी बहुत बड़ा एक इकोनॉमी का एक ऐसा स्टेट है प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. प्रभु आप आशीष कीजिए प्रभु। அதிகமான ஒரு கர்த்தாவே இந்த வியாதி பெருகி இருக்கிறது ஆண்டவரே. प्रभु बहुत अधिक रीति से परमेश्वर ये बीमारी बढ़ गया है प्रभु। ஆமென். சென்னையில் அதிகமாய் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. प्रभु चेन्नई सिटी में ये बढ़ गया है परमेश्वर। டெல்லியில் அதிகமாய் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. दिल्ली में भी परमेश्वर ऐसा बड़ा है प्रभु। ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து ஜனங்களை நீ காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर ये बीमारी से परमेश्वर लोगों को आप छुड़ाने के लिए हम प्रार्थना करते हैं। இந்த தேசத்தில் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ये इंडिया देश में प्रभु आपका सामर्थ्य उतरने दो प्रभु। என் தேவனே மனம் இறங்குகிற தேவனே. प्रभु मेरा परमेश्वर आप दया करने वाला खुदा है। இயேசுவே இறங்கும் ஆண்டவரே. यीशु आप दया कीजिए प्रभु। ஆண்டவரே சிறு பிள்ளைகளெல்லாம் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु छोटे बच्चों भी परमेश्वर ये कोरोना वायरस से पीड़ित है प्रभु। ஆண்டவரே கர்ப்பவதி ஸ்திரீகளெல்லாம் கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु जो गर्भ स्त्री है प्रभु उन लोग भी परमेश्वर ये बीमारी से पीड़ित हुआ है प्रभु। வயதானவர்கள் ஆண்டவரே அந்த வியாதிக்கு ஆளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. जो बुजुर्ग इंसान है प्रभु उन लोगों को भी परमेश्वर ये बीमारी में पीड़ित है प्रभु। ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. प्रभु हर दिन प्रभु 100 से अधिक जन प्रभु मर गए हैं प्रभु। ஆமென். போலீஸ் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். प्रभु पुलिस अधिकारी लोग भी परमेश्वर ये बीमारी से पीड़ित है प्रभु। ஆமென். ஆண்டவரே இன்னும் அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु जो पॉलिटिशियन लीडर्स है प्रभु उन लोग भी परमेश्वर ये बीमारी से पीड़ित है। டாக்டர் நர்ஸ் ஆண்டவரே இப்படி எல்லாரும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே இந்த வியாதி அவர்களை பிடித்து அநேகர்களை மரித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் சுவாமி. प्रभु डॉक्टर्स नर्स और भी परमेश्वर बहुत सारे जन प्रभु ये बीमारी में प्रभु पीड़ित होकर मर जा रहे हैं प्रभु। உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आप मदद कीजिए அநேக प्रभु। குடும்பங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. बहुत सारे परिवार परमेश्वर प्रभु व्याकुल होकर तड़प रहे हैं प्रभु। பிள்ளைகளை இழந்தவங்க தாய் தகப்பன் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. प्रभु जो अपने बच्चों को खोकर परमेश्वर माता पिताजी बहुत तड़प रहे हैं प्रभु। ஆமென். தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகள் கதறுகிற
அழுகிறார்கள் ஆண்டவரே. प्रभु जो अपने माता पिता को खोकर परमेश्वर बच्चे प्रभु बहुत आंसुओं के साथ है प्रभु। தேசம் முழுவதும் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. पूरा देश परमेश्वर दुख से भरा है, हम देख रहे हैं प्रभु। ஏசப்பா இறங்கும் ஆண்டவரே. यीशु पप्पा प्रभु आप दया कीजिए। ஏழை எளிய ஜனங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. प्रभु जो गरीब लोग हैं प्रभु उनको आप दया कीजिए। பல கோடி பேர் இனி ஆமீன் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது என்று சொல்லி நாங்கள் பேப்பர்ல பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु अनेक करोड़ लोग परमेश्वर प्रभु जो खाना भी नहीं है प्रभु, वैसे लोग तड़प रहे हैं परमेश्वर। ஆண்டவரே வருகிற காலம் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச காலமாய் வரப்போகிறது ஆண்டவரே. प्रभु जो आने वाला दिन भयानक से एक ऐसा अकाल का दिन आने वाला है प्रभु। கர்த்தாவே உதவி செய்யுங்க परमेश्वर आप दया कीजिए। சீக்கிரத்துல கர்த்தர் நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. जल्दी से प्रभु आप भलाई करने के लिए हम मदद मांग रहे हैं இந்த प्रभु। தேசத்திற்கு மனமிறங்கும் ஆண்டவரே. हमारा देश को आप दया कीजिए प्रभु। என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. हमारे पाप को आप क्षमा कीजिए प्रभु। மனிதனுடைய பாவம் தான் இந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर मनुष्य का पाप ही परमेश्वर ये ऐसा बड़ा स्थिति को लेके आया परमेश्वर। ஆமென். மனிதன் பாவம் செய்ய செய்ய ஆண்டவரே தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது என்று வேதமே சொல்லுகிறது ஆண்டவரே. प्रभु जितना मनुष्य पाप करते जाएगा प्रभु जितना उतना परमेश्वर का क्रोध आएगा प्रभु। ஆனால் மனிதர்களோ ஆண்டவரை அதை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. लेकिन लोग परमेश्वर आज ये नहीं जानते हैं प्रभु। ஏசப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. यीशु आप मदद कीजिए प्रभु। நீரே தேவன் ஆண்டவரே. प्रभु आप ही परमेश्वर है प्रभु। நம்முடைய உலகத்துக்கு ரட்சகர் நீர் ஆண்டவரே. पूरा दुनिया का परमेश्वर प्रभु उद्धार करने वाला खुदा आप है प्रभु। நீரே விடுவிக்க முடியும் ஆண்டவரே. प्रभु आप ही सब छुड़ा सकते हैं परमेश्वर। பெரும் புயலை அடக்கின தேவன் நீர் ஆண்டவரே. प्रभु आंधी तूफान को भी परमेश्वर आपने थमा है प्रभु। ஆமென். ஆண்டவரே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. प्रभु मरे हुओं को भी परमेश्वर आपने जिलाया है प्रभु। உம்மாலே எல்லாமே கூடும் ஆண்டவரே. प्रभु आपसे सब कुछ संभव है परमेश्वर। இந்த வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. इस समय में परमेश्वर आपको अर्पण करके हम प्रार्थना करते हैं प्रभु। கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. परमेश्वर आप दया कीजिए இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. यीशु मसीह के नाम से प्रभु आपके लोगों के लिए प्रभु आप दया करने के लिए हम प्रार्थना करते हैं पिता। தேவனுடைய பாதபடியில ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. परमेश्वर के भवन में हम अर्पण करके हम प्रार्थना करते हैं। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. प्रभु इंडिया देश उद्धार पाना है प्रभु। இந்திய தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. प्रभु इंडिया के जो हर एक प्रभु लीडर से प्रभु उन्हें उद्धार कीजिए प्रभु। பிரதமரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु प्राइम मिनिस्टर का उद्धार कीजिए प्रभु। மந்திரிமார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. जो मंत्री से मिनिस्टर से प्रभु उन्हें आप आशीष कीजिए। ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. हर एक स्टेट के मिनिस्टर्स लोग को आशीष कीजिए। எல்லா அதிகாரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. सारे अधिकारी लोगों को आशीष कीजिए। உம்மை அறியக்கூடிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. प्रभु आपको जानने के लिए प्रभु उनकी आंखों को खोल दो प्रभु। நீரே தேவன் என்று அறிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आप ही सिर्फ खुदा है प्रभु ये जानने के लिए प्रभु मदद कीजिए। 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. प्रभु 2000 साल पहले परमेश्वर आप हमारे लिए प्रभु मरकर जी उठे परमेश्वर। இன்றைக்கு நீ உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर आज भी आप जिंदा है प्रभु। இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறீர் இயேசப்பா. आज भी आप जिंदा है परमेश्वर। இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறத கர்த்தாவே. प्रभु ये सारा परिस्थिति प्रभु आपके सामने है प्रभु। பரம தகப்பனே அற்புதம் செய்யும். परम पिता प्रभु आप अद्भुत कीजिए। இயேசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. यीशु आप मदद कीजिए நன்றி परमेश्वर। செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद चढ़ाते हैं प्रभु। தேவன் இந்த தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. प्रभु हमारे देश में प्रभु आप समाधान दीजिए। நீ எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. प्रभु आपने हमसे कहा है प्रभु பயப்படாதே, मत डरो மகிழ்ந்து களிகூறு. मगन हो जाओ। கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். परमेश्वर तुम्हें बड़ा कार्य को நீ करेंगे। பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. प्रभु आप बड़ा कार्य को करने वाले खुदा है உம்முடைய प्रभु। பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறது நித்தம் ஆண்டவரே. प्रभु आपके बच्चे आपके भवन में प्रार्थना करते हैं इसीलिए ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. प्रभु जो प्रार्थना करते हैं प्रभु आप उन्हें वाग्दान दिया है என் परमेश्वर। ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். मेरे प्रजा कभी लज्जित नहीं होंगे। நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. मैं उन्हें छुड़ाऊंगा करके आपने कहा है அவர்களுடைய प्रभु। நிந்தையை நான் மாற்றி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. उनके निंदा को मैं बदल दूंगा करके आपने कहा है இயேசப்பா प्रभु। இறங்கும் ஆண்டவரே. यीशु आप दया कीजिए। சபைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. कलीसियाओं को प्रभु आप दया இந்த कीजिए। மார்ச் மாதத்திலிருந்து சபைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. प्रभु पिछले मार्च
मार्च महीने से प्रभु कलीसिया बंद है प्रभु। சீக்கிரம் சபைகள் திறந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. जल्दी से कलीसिया खोलकर प्रभु आपको आराधना करने के लिए मदद कीजिए இந்த प्रभु। தேவன் அனுகூலம் செய்வீராக ஆண்டவரே. हमारा परमेश्वर आप अनुग्रह कीजिए சபைகள்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. प्रभु। कलीसिया के अंदर एक ऐसा बेदारी आने दो प्रभु। சபைகளை ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. कलीसिया में प्रभु ऐसा अभिषेक से आप भर दो प्रभु। ஊழியர்களை அபிஷேகம் ஆண்டவரே. सेवक लोगों को अभिषेक कीजिए। ஆவிக்குரிய வரங்களால் நிரம்பட்டும் ஆண்டவரே. आत्मिक वरदान से आप भर दो परमेश्वर। எலியாக்களை போல ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒரு அக்னியாய் நின்று ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. प्रभु एलिया के जैसा अग्नि में भर कर प्रभु आपको सेवा करने के लिए ऐसा खड़ा कीजिए प्रभु। எங்களை அப்படி மாற்றும் ஆண்டவரே. हमें भी ऐसा मदद करो प्रभु। எங்களுக்குள் உண்மையை தாரும் ஆண்டவரே. हमारे अंदर भी प्रभु सच्चाई को दीजिए। நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உண்மையாய் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. आपके बच्चे सब सच्चाई से आपको सेवा करने के लिए मदद कीजिए நம்முடைய प्रभु। பிள்ளைகள் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आपके बच्चे हर एक विश्वासी को आप आशीष कीजिए। இந்த உலகத்திலே இவரை உம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. इस दुनिया में प्रभु आपके लिए गवाही बनकर रहने के लिए मदद कीजिए। கர்த்தர் உதவி செய்வீராக. परमेश्वर मदद कीजिए। தகப்பனே நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. पिताजी आप करने के लिए प्रभु हम धन्यवाद करते हैं। அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. अमेरिका देश के लिए हम प्रार्थना करते हैं। பயங்கரமாய் அந்த வியாதி பெருகிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. प्रभु भयानक रीति से वहाँ पर ये बीमारी बढ़ गया है லட்சங்களுக்கு परमेश्वर। மேலாய் மரித்து விட்டார்கள் ஆண்டவரே. लाखों से ज्यादा जन मर गए हैं प्रभु। இயேசப்பா இறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया कीजिए இது प्रभु। உம்முடைய கிறிஸ்தவ தேசம் ஆண்டவரே. प्रभु वो देश प्रभु मसीह को जानने वाला वो देश தேசத்துடைய है प्रभु। பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. उस देश का जो पाप को क्षमा कीजिए ஆமென். இந்த வியாதி பெருகாதபடி தடை செய்யுங்க ஆண்டவரே. प्रभु। ये बीमार प्रभु ऐसा बढ़ना नहीं चाहिए प्रभु आप मदद कीजिए। பிரேசிலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु ब्राजील देश के लिए हम प्रार्थना करते அது हैं இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. प्रभु। वो देश प्रभु दुनिया में सेकंड नंबर में है प्रभु। ரஷ்யா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. प्रभु रशिया तीसरा स्टेज में है प्रभु। இந்தியா நான்காவது இடத்துல இருக்கிறதப்பா. प्रभु उसके बाद अपना भारत देश भी प्रभु चौथा जगह में है प्रभु। முழு உலகம் ஆண்டவரே ஆமென் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐயா. पूरा दुनिया प्रभु ये कोरोना से पीड़ित है प्रभु। பரலோகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. हम स्वर्ग की ओर देखकर हम प्रार्थना करते हैं। என்னோடு இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इस समय में प्रभु मेरे साथ जो परमेश्वर प्रार्थना करते हैं प्रभु वीडियो को देख के उन्हें आप आशीष कीजिए। இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. प्रभु अभी जो मेरे साथ जो प्रभु जो बोल से प्रभु प्रार्थना करते हैं प्रभु उन जो भी परमेश्वर उनके मन में बोझ है प्रभु उनके सारी तकलीफों को आप दूर कीजिए। ஏதாவது வியாதிகள் இருந்தால் அது மறைஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்துல. अगर कोई बीमारी है तो यीशु मसीह के नाम से प्रभु उसे बदल दो प्रभु। அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. उनकी सारी जरूरतों को आप पूरा कीजिए। அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. जो विनती करते हैं प्रभु उनकी प्रार्थना को सुनकर आप काम को अच्छा कीजिए प्रभु। உம்முடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு எந்த ஒரு தீங்கு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. प्रभु आपके बच्चों के नजदीक कोई भी परमेश्वर बुराई नहीं आना चाहिए प्रभु। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए प्रभु। நீர்தான் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அப்பா. प्रभु आप भी हमें मदद करने वाले खुदा है प्रभु। பெரிய காரியங்களை செய்யுங்க. प्रभु बड़ा कार्य को कीजिए கிருபை प्रभु। பெருகட்டும் இயேசுவின் நாமத்துல. अनुग्रह बढ़ने दो यीशु मसीह के नाम से। அன்புள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்க தகப்பனே. प्यारे पिता मदद कीजिए परमेश्वर। இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. यीशु मसीह के नाम से आशीष என் कीजिए। தேவனே நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. मेरा परमेश्वर आप मदद कीजिए। மனமிறங்கும் ஆண்டவரே. मन दया कीजिए प्रभु। மனமிறங்கும் ஆண்டவரே. प्रभु आप दया कीजिए உம்முடைய परमेश्वर। பாதபடியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. आपके पैरों के नीचे हम अर्पण करते प्रार्थना करते நீர் हैं நல்லவர் प्रभु। ஐயா. प्रभु आप अच्छे हैं நீர் प्रभु। நல்லவர் ஆண்டவரே. प्रभु आप बहुत अच्छे हैं உம்மை போல परमेश्वर। ஒரு தேவன் இல்லை தகப்பனே. आपके जैसा और कोई खुदा नहीं है நீ प्रभु। உதவி செய்கிறவர் ஆண்டவரே. प्रभु आप मदद करने वाले உம்மை खुदा हैं। நம்புகிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. आपसे जो भरोसा करते हैं उन्हें आप कभी हाथ नहीं छोड़ेंगे கர்த்தர் परमेश्वर। இறங்குவீராக. परमेश्वर आप दया कीजिए। ஆசீர்வதிங்க சுவாமி. आशीष कीजिए प्रभु। என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. हमारे परमेश्वर के हाथों में हम अर्पण करते हैं। சபை ஆசீர்வதிங்க ஐயா. कलीसिया को आशीष இந்த कीजिए சபையினுடைய எல்லைகள் விரிவடைய வேண்டும் ஆண்டவரே. प्रभु। इस कलीसिया को प्रभु जो बाउंड्री बढ़ने दो प्रभु। தேவன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். परमेश्वर साथ रहकर परमेश्वर बड़ा कार्य को कीजिए உதவி செய்யப்பா. प्रभु। मदद कीजिए। இன்றைக்கு நீ எங்களோடு பேசும் ஆண்டவரே. आज भी आप हमसे बात நீ कीजिए प्रभु। பேசுகிற தேவன் ஆண்டவரே. प्रभु आप बात करने वाले परमेश्वर உம்முடைய हैं। வார்த்தையை அனுப்பி நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु आपके वचन को भेजकर हमें आशीष कीजिए। உம்முடைய பிள்ளைகள்
ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. आपके बच्चे हर एक बच्चे आशीषित पाने दो। இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரை எடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. इस समय में परमेश्वर आपका वचन को प्रभु हर एक मन में प्रभु आप प्रभु बात कीजिए, பெரிய காரியங்களை செய்யும். बड़ा कार्य को कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் இந்த நாட்களில் ஒரு பிரச்சனையின் உடைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस दिन में हम एक मुसीबत में तकलीफ के अंदर ही हम जीते हैं। ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? फिर भी वचन क्या कहता है? நாம் தேவ சமூகத்தில் அமர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है हम परमेश्वर के भवन में हमें बैठना है। லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது लूका पुस्तक 10वां अध्याय में 39 वचन में पढ़ेंगे तो வாசிப்போம். हम पढ़ेंगे, मरियम नामक उसकी एक बहन थी, वह प्रभु के चरणों में बैठकर उसका वचन सुनती थी। அல்லேலூயா. हालेलुया। இங்கே மரியாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த அந்த பெண் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर मरियम नामक एक स्त्री के बारे में कहा है, वो हमेशा परमेश्वर यीशु मसीह के भवन में बैठकर उसका वचन सुनती थी। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற, एक मनुष्य के जीवन में आशीष पाने के लिए, நன்மைகளை பெற भलाई को पाने के लिए நாம் என்ன செய்ய வேண்டுமா? हमें क्या करना है? தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். परमेश्वर के भवन में बैठना है, அதுல தான் ஆசீர்வாதம். वही उसी में आशीर्वाद है। அல்லேலூயா. हालेलुया। அநேகருக்கு தேவ சமூகத்தில் உட்கார நேரமே கிடைப்பது கிடையாது. आज अनेक लोगों को परमेश्वर के भवन में बैठने के लिए समय नहीं है, அதுல விருப்பமும் கிடையாது. उसमें वो लोग मन भी नहीं लगाते, மற்ற காரியங்களுக்காக அவர்கள் முழுமூச்சாக பிரயாசப்படுவார்கள். लेकिन बाकी कामों में पूरे दिल से काम मन लगाएंगे। ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமர்கிறது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. लेकिन परमेश्वर के चरण में बैठने के लिए बहुत कष्ट होता है। அந்த வீட்டுல மரியாளுடைய வீட்டுல 3 பேர் இருந்தாங்க. उस घर में, वो मरियम के घर में 3 जन थे। அல்லேலூயா. हालेलुया। அந்த 3 பேர்ல ஒரு சகோதரன் இருந்தான், லாசருங்கிற ஒரு மனிதன் இருந்தான். उस घर में एक मनुष्य लाजरस था, மூத்த சகோதரி மார்த்தாள் இருந்தான். उसका बड़ा बहन मार्था थी। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போறார். यीशु मसीह उस घर में जाते हैं, அங்க போய் அமர்ந்திருக்கிறார். वहाँ पर जाकर बैठते हैं, ஆனா அங்கே லாசருவை காணவில்லை. लेकिन वहाँ पर लाजरस नहीं था। எங்க போனாலும் தெரியல. वो कहाँ चला गया नहीं मालूम। ஆமென். आमेन। சர்வ வல்லமுள்ள தேவகுமாரன் ஒரு வீட்டுக்குள்ள கடந்து போகிறார். सर्वशक्तिमान प्रभु का पुत्र उस घर में गए, அங்க லாசருவை காணவில்லை. वहाँ पर लाजरस नहीं। சரி, மூத்த சகோதரி தான் மார்த்தாள் அங்க இருந்தார். उसका बड़ी बहन मार्था थी उस घर में। அந்த மார்த்தாளோ வேறு விதமான வீட்டு காரியங்கள் பல வேலைகள் செய்கிறதுல அவ அந்த காரியங்கள் அவர் மும்முரமா இருந்ததை பார்க்கிறோம். लेकिन उस घर में वो दूसरी अलग बातों में वो काम करने लगी। அல்லேலூயா. हालेलुया। தேவ சமூகத்துல வந்து தேவனுடைய ஐயப்பனுடைய பாதத்துல அமர மார்த்தாளும் உட்கார கிடையாது. वो परमेश्वर के चरण में बैठने के लिए मार्था भी नहीं हुई। ஆனால் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन मरियम ने परमेश्वर के भवन में बैठने के लिए अच्छे से मन लगाई थी। மரியாள் ஒரு விசேஷிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். मरियम जो है एक ऐसा विशेष रीति का पात्र है वो। ஆமென். आमेन। நான் மரியாளை போல தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमें भी मरियम के जैसे परमेश्वर के चरण में बैठना है। ஆமென். आमेन। அதுல தான் தேவ ரகசியமே இருக்கிறது. उसी के अंदर परमेश्वर का रहस्य है। கர்த்தருடைய பாதத்தில் அமருகிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னாக்க जो कोई अगर आप अगर देखेंगे परमेश्वर के भवन में जो बैठता है, அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. उसके जीवन में उसको रक्षा मिलेगा। எத்தனை பிரச்சனைகள் வெள்ளம் போல நம்மளை சூழ்ந்து வந்தாலும் कितना भी समस्या पहाड़ जैसा आएगा तो भी தேவன் அவனை பாதுகாக்கிறார். परमेश्वर उसे संभालता है। இந்த சத்தியத்தை நீங்க நம்ப வேண்டும். इस सत्य वचन को आपको भरोसा करना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க அவருடைய பாதத்துல மாத்திரம் ஒழுங்கும் கிரகமாக அமைந்து பாருங்க, உங்களை தேவன் பாதுகாப்பார். सिर्फ परमेश्वर के चरणों में अच्छे से आप बैठकर देखिए, आप उन्हें संभालेंगे। ஆண்டவர் உங்களுக்கு குறைவில்லாதபடி ஒரு பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். परमेश्वर आपको बिना कोई गड्डी के परमेश्वर आपको आशीष करेंगे। ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு போதனை
நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर के चरणों में बैठते हैं उसे अच्छे से ज्ञान बुद्धि देंगे परमेश्वर। அவர்கள் ஞானவானாய் மாறி விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वो बुद्धिमान बदल जाएंगे करके वचन कहता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டுடைய பாதத்தில் அமர அமர அவன் கல்விமானை ஞானத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஞானிவாய் மாறி விடுவான். जैसे परमेश्वर के सम्मुख में हम बैठते बैठते और अधिक हम ज्ञानवान बन जाते हैं। ஒரு பரிசுத்தவனுடைய ஒரு காரியம் எப்படி இருக்கணும்னா ஏசப்பாவுடைய பாதத்துல விழுந்து கிடக்க நாம் தெரிய வேண்டும். जो कोई पवित्र लोग जैसा होना चाहिए परमेश्वर के चरणों में बैठना चाहिए। ஆமென். आमेन। வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா अनेक தூதர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். आज बहुत लोगों को आप देखेंगे तो बहुत सारे दूत को जाके नमाज पढ़ते हैं। आमेन. आमेन। தூதர்களுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. दूत के पैरों में जाकर पढ़ते हैं। ஆமென். மனிதர்களுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறார்கள். मनुष्य के पैर में जाकर पढ़ते हैं। ஆமென். மனிதர்களுக்கு மரியாதை நாம் செலுத்த வேண்டும். मनुष्य को हमें रेस्पेक्ट देना है। ஆனால் அவர்களை தெய்வமாக நாம் கும்பிடக்கூடாது. लेकिन उन्हें परमेश्वर का जगह करके हमें नहीं उपासना करना है। தூதர்களை தெய்வமாய் கும்பிடக்கூடாது. दूत को जाके मानना नहीं है। ஆமென். आमेन। ஒரு விஷயம் கொர்நேலியுங்கிற வீட்டுக்கு பேதுரு போகிறாப்ல. एक समय में कोर्नेलियुस करके उसके घर में गए। அங்க போனா கொர்நேலி என்ன செய்றாப்ல பேதுருடைய வீட்ல பேதுருடைய பாதத்துல விழுகிறாப்ல. वो कोर्नेलियुस जाकर पतरस के पैर पड़ता है। ஆமென். आमेन। அப்படி விழுக கூடாது. ऐसा नहीं पढ़ना है। Praise the Lord. Praise the Lord। ஆமென். வேதம் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. हमारा वचन बहुत सारे कार्यों के बारे में हमें सिखाता है। நமக்கு வேதம் இப்படியா சொல்லுகிறது. हमें वचन ऐसा कहता है। ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ஏசாயா के पुस्तक में 60वें अध्याय को पढ़ेंगे तो ஆண்டுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில परमेश्वर के चरणों में जो बैठते हैं उन्हें எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. किस रीति का आशीर्वाद हमें मिलता है। வாசி ஏசாயா 60:14. ऐसाया की पुस्तक में 60 में 14 को पढ़ेंगे। तुझे दुख देने वालों की संतान तेरे पास सिर झुकाए हुए आएंगे और जिन्होंने तेरा तिरस्कार किया सब तेरे पांवों पर गिरकर दंडवत करेंगे। वे तेरा नाम यहोवा का नगर इस्राएल के पवित्र का सियोन रखेंगे। ஆமென். आमेन। அங்க என்ன வேதம் சொல்லுது தெரியுமா? वहाँ पर क्या कहता है? நீங்க உண்மையாக நீங்க ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கடந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல கடந்தா अगर आप सच्चाई से परमेश्वर के पांवों पर गिरकर दंडवत करेंगे வேதம் சொல்லுகிறது वचन कहता है உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னுடைய காலடியில வந்து கிடப்பார்களாம். जो आपको दुख देते हैं वो आपके पैर के नीचे आ जाएंगे। உன்னுடைய சத்துரு உன்னுடைய பாதத்துக்கு வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். आपके शत्रु आपके पैर के नीचे आएंगे परमेश्वर कहते हैं। ஹalleluya. हालेलुया। ஏமா எத்தனை சத்துருக்கள் வரலாம், எவ்வளவு ஏமாற்றங்கள் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் कितना भी शत्रु आने दो, कितना भी समस्या आने दो, कितना भी धोखा आने दो, நாம் கர்த்தருடைய பாதத்துல மாத்திர ஒரு மனிதன் அமர்ந்திருக்க தெரிஞ்சிட்டா अगर कोई एक मनुष्य परमेश्वर के चरण में बैठना सीख गया तो உன் சத்துருக்கள் வந்து உன் காலடியில விழுவார்கள். तुम्हारे शत्रु तुम्हारे पैर के नीचे आ जाएंगे। வேதத்துல நாம் எடுத்து வாசிக்கிறோம். हम बाइबल में हम देखते हैं ஆதியாகமத்துல நீங்க யோசேப்பை குறித்து வரலாறுகளை வாசிக்கும் பொழுது उत्पत्ति की पुस्तक में यूसुफ के बारे में कहा है। யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்களே சத்துருவாக மாறினார்கள். यूसुफ के जीवन में उसके खुद के भाइयों ने उनको शत्रु बनकर खड़े हो गए। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் மிகுந்த ஒரு போராட்டத்தோடு வாழ்க்கையில நெருக்கப்பட்ட நிலைமையில யோசேப்பு கடந்து போய் கொண்டிருந்தான். उसके जीवन में ऐसा एक बड़ा कठिन परिस्थितियों में वो उसका जीवन गुजरा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் இந்த யோசேப்பு கர்த்தருடைய தரிசனத்தை பிறகப்படுத்திக் கொண்டு கடவுளுடைய பாதத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் எப்பவும் தேவனுடைய பாதத்தில் இருக்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து முடித்தார். लेकिन यूसुफ हमेशा परमेश्वर के चरण में बैठकर हमेशा प्रभु का पैर को दृढ़ थामा उसने। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட மனிதனை கர்த்த வேதம் சொல்லுகிறது. ऐसे मनुष्य को परमेश्वर कहते हैं யாரெல்லாம் அந்த யோசேப்பை வெறுத்தார்களோ சத்துருவாய் இருந்தார்களோ वचन कहता है ऐसे परमेश्वर यूसुफ के विरोध में जो जिन्होंने खड़ा था ஒரு காலம் வந்தது एक समय में आया கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். परमेश्वर यूसुफ को ऊंचा किया। அவன் ஒரு பெரிய மனிதனாய் மாறினான். यूसुफ एक बड़ा इंसान बन गया। பார்வோன் ராஜா அவனுக்கு இவனை வணங்காதவர் ஒருவனும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் எல்லாரும் இந்த யோசேப்பை பணிய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வோன் ராஜா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். उस मिस्री देश में फारून राजा ने एक ऐसा बड़ा
रूल्स को लेके आए कि यूसुफ को कोई भी मना नहीं करना चाहिए, यूसुफ को उपासना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த இப்பொழுது அந்த ஜோசப் பெரிய ஒரு மனிதனாய் மாறிவிட்டாப்ல. अभी यूसुफ बहुत बड़ा मनुष्य बन गया। இந்த மனிதன் சாதாரண ஒரு மனிதன் தான். ये मनुष्य तो एक साधारण मनुष्य है। இவன் கர்த்தருடைய பாதத்துல இருந்ததினால ये परमेश्वर के भवन में था, इसलिए இன்றைக்கு இவனுடைய சத்துருக்கள் இவன் பாதபடியில வந்து விழுகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். आज उसके शत्रु आकर उसके पैर में गिरकर पड़े। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனுடைய பாதபடியில் அமர வேண்டும். हम परमेश्वर के चरण में बैठना है। ஆமென். நாம் நன்கு தேவ சமூகத்துல நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை உண்டாகும். अगर आप परमेश्वर के चरण में बैठ कर आप सीख गए तो आपको बहुत भलाई आएगा। யோபு சொல்லுகிறார், அவரோடு பழகி பாருங்கள். यो अयुब कहता है परमेश्वर के साथ जीना सीखो, நிறைய நன்மைகள் உங்களுக்கு வரும். बहुत भलाई आएगा आपके जीवन மனம் में। திரும்புங்கள். मन फिरो। ஆமென். आमेन। ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும். आप परमेश्वर के आशीष का पाएंगे। தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல மரியாதை போல அமர்ந்து போதனை அடங்கி ஆசீர்வாதத்தை பெறுங்க. आप भी मरियम के जैसा परमेश्वर के चरण में बैठकर आप उसका वचन सुनिए। அப்படி கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறவர்கள் ऐसे परमेश्वर के चरणों में बैठकर जो ऐसा करते हैं, தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். परमेश्वर के वचन को सुनना है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते அந்த हैं, வசனத்தை கேட்க வேண்டும். उस वचन को हमें सुनना है। அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளையும் நாம் கேட்டு நடக்கும் பொழுது उस वचन को हम प्रतिदिन हम सुनते समय அதுல ஆசீர்வாதம் உண்டு. उसमें आशीष है। ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து போக வேண்டும். प्रतिदिन हमें वचन को पढ़ना है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। நீங்கள் யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது निर्गमन के पुस्तक में 16 16 और 7 में देखेंगे तो 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது चौथा वचन को पढ़ेंगे तो இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். इजराइल लोगों को परमेश्वर ने मन्ना दिया। ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்த மன்னாவை பொறுக்கி எடுத்து வைத்து காலையில போகணும். அந்த பனிக்கட்டியோடு பெஞ்சு அதுல விழுந்து கிடக்கும். அந்த வெயில் படுவதற்கு முன்பாக போய் சேகரிக்க வேண்டும். हर दिन वो मन्ना सुबह गिरेगा, लेकिन वो लोगों को बाहर जाकर उस बर्फ को तोड़कर उसे लाना है। ஆமென். आमेन। டெய்லி பட்டுச்சுன்னா அந்த 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 மன்னா உருகி போய்விடும். लेकिन जब भी धूप आएगा वो मन्ना पिघल जाएगा। அந்த பனியோடு அதுவும் காணாமல் போய்விடும். वो बर्फ के साथ वो भी पिघल जाएगा। ஆமென். आमेन। ஒவ்வொரு நாளும் அவர்கள் போய் அதை சேகரிக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளையா இருந்தது. और परमेश्वर का आज्ञा था कि हाँ प्रतिदिन वो लोगों को जाकर उस मन्ना को इकट्ठा करना है। இன்றைக்கு அந்த மன்னா என்று சொன்னால் என்ன? आज वो मन्ना बोलेंगे तो क्या है? தேவனுடைய வார்த்தை. परमेश्वर का वचन। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். हर दिन उस वचन को परमेश्वर से हमें लेना है। இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். इस वचन को पढ़ना है। வேதத்தை கேட்க வேண்டும். इस वचन को सुनना है। அல்லேலூயா. हालेलुया। இதுலதான் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. इसमें ही बड़ा भलाई है करके वचन कहता है। அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் और परमेश्वर के चरणों में बैठे இந்த हैं, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். आपको परमेश्वर के वचन को सुनना है। யோவான் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और यूहन्ना के पुस्तक में पहला अध्याय में कहा है, 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. और उसमें 1 से 5 तक आप वचन को पढ़ेंगे तो ஆதியிலே வார்த்தை இருந்தது. आदि में वचन था, அந்த வார்த்தையே தெய்வமா இருந்தது. और वचन परमेश्वर के साथ था, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. और उस वचन में जीवन था, அது மனுஷனுக்கு ஒளியாக அது ஜீவனாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. और उस वचन पर लोगों के लिए ज्योति उत्पन्न हुआ। Praise the Lord. Praise the அந்த Lord। வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது என்று வேதம் அன்னைக்கு சொல்லப்படுகிறது. वो वचन मनुष्य के लिए जीवन है। ஆமென். आमेन। அப்ப அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஜீவனா இருக்கிறதுன்னு சொன்னா और वो वचन मनुष्य के लिए जीवन है तो நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना இந்த है? வசனத்தை கேட்க ஆமென் நாம் ஆவலாக காத்திருக்க வேண்டும். इस वचन को सुनने के लिए हमें प्यासा होना है। எப்படி மரியாள் ஆண்டவர் பேசுகிறதை கவனமா அவள் கேட்க ஆசைப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். जिस रीति से मरियम जैसे अपनी यीशु का वचन को प्यासा से सुन रही है, वैसे ஆமென். आमेन। நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சா சங்கீதம் 103 20வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது और भजन संहिता में 103 उसमें 20 में आकर पढ़ेंगे तो இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு தூதர்கள்லாம் பரலோகத்தில் அநேக தூதர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும்
அப்படியே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वहाँ पर वचन कहता है स्वर्ग राज्य में परमेश्वर जो कहते हैं उससे ही स्वर्ग दूत भी करते हैं. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். परमेश्वर के भवन में हमें बैठना है. ஆசையாக நாம் தேட வேண்டும். प्यासा के साथ ढूंढना है. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर क्या कहते हैं उसे वैसे ही पूरा करना है. ஹல்லேலூயா. हालेलुया. பழைய ஏற்பாடு காலத்துல और पुराना नियम में 2 நாளாகமம் 33வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா दूसरा इतिहास में 34 में कहा है 33ல 33 में 10 இருந்து 13 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா उसमें 10 से 13 तक पढ़ेंगे तो அங்க மனாசே என்கிற ஒரு ராஜாவை இஸ்ரவேலின் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर मनासे करके इजराइल राजा के बारे में कहा है. அவனுடைய தகப்பன் எசேக்கியா ராஜா. उसका पिताजी जो एजेकिया राजा. அந்த எசேக்கியா போல தேவனுக்கு உண்மையுள்ள மனிதன் ஒருவனும் கிடையாது. वो एजेकिया जैसा ऐसा भरोसा करने वाला मनुष्य कोई नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி நம்பி இருந்தால் கடவுளை நம்பி இருந்தார். ऐसा परमेश्वर के ऊपर भरोसा किया. தேவன் அந்த மகனை ஆசீர்வதித்து அந்த அந்த எசேக்கியலுக்கு மனாசேங்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். और एजेकिया को परमेश्वर ने आशीष किया. फिर उसके बाद मनश्शे करके उनको एक बेटा दिया. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया. ஆனா மனாசேயுடைய மனசு ஆண்டவரை தேட கிடையாது. लेकिन मनाशे का मन जो है परमेश्वर को नहीं ढूंढा. தகப்பனை போல உண்மை உத்தமமா ஆண்டவர் தேடவே கிடையாது. जैसे उसके पिताजी ने परमेश्वर को ढूंढा वैसा उसका मन नहीं था. அவன் தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறான். वो हमेशा बुरा ही करता था. ஆண்டவருக்கு பிடிக்காத வழிகளில் அவன் போய்கிட்டு இருக்கிறான். और परमेश्वर को जो मना किए उस रास्ते में चला गया. தேவன் பல விதத்துல அவனுக்கு பேசுகிறார். और परमेश्वर उसको बहुत अनेक रीति से परमेश्वर बात करते हैं அவன் उससे. கொஞ்சம் கூட அதுக்கு கேட்கவே கிடையாது. लेकिन कोई भी बात वो नहीं माना. தேவனுடைய வார்த்தையை மதிக்கவும் கிடையாது. परमेश्वर के वचन को उसने रेस्पेक्ट भी नहीं किया. அங்க வேதம் சொல்லுகிறது वहाँ पर वचन कहता அவன் है தேவனுடைய வார்த்தையை கேட்காததுனால, इसलिए कि वो परमेश्वर के वचन को नहीं माना, அவன் மனம் திரும்பாததுனால वो मन नहीं फिरा, அசீரியா ராஜாங்கிற பாபிலோன் ராஜாவை அந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். असीरिया राजा जो बेबीलोन का जो है वहाँ पर भेज दिया. ஆமென். आमीन. அந்த ராஜா யுத்தம் செய்து वो राजा युद्ध करके இந்த மனாசேயை என்ன செய்யறான்? பிடித்து கொண்டு போய் விட்டான். वो राजा युद्ध करके मनाशे को अपने देश में लेके गया. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கே கொட்டையே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனா இருக்கு, ஜெயில கிடக்குறான். वहाँ पर उसको लेके जाके उस देश में जाके निंदा किया उसको. அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரும்னு அவன் நினைச்சு கூட பார்க்க கிடையாது. वो सोचा भी नहीं था कि ऐसे संभव उसके जीवन में आएगा. இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவினாங்கிறதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. इससे बाहर निकलूंगा करके उसको कोई भी भरोसा नहीं था. மிகவும் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு உண்டாகி விட்டது. और ऐसा भयानक ऐसा निंदा क्या स्थिति है वो. அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கதறி அவன் ஜெபிக்கிறான். वो जेल के अंदर वो मनाशे प्रार्थना करके परमेश्वर से बहुत विनती करता है. கதறுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்லி. वो परमेश्वर से कराता है. ஆமென். आमीन. ஆண்டவர் நல்லவர். परमेश्वर बहुत अच्छे இந்த हैं. ஒரு மனுஷனுக்கு இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். कोई भी मनुष्य को दया करने वाले परमेश्वर है. ஆண்டவர் இறங்கினார். परमेश्वर ने दया किया, அற்புதம் செய்தார். अद्भुत किए. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த அசீரியா ராஜாவுடைய மனசுல தயவை கட்டளையிட்டார். और असीरिया राजा के मन में दया परमेश्वर ने डाला. அங்கிருந்து ஆண்டவர் அந்த ஜெயிலிலிருந்து விடுவித்து திரும்ப இஸ்ரவேல் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். और बाबेल देश से उसको छुटकारा देकर वापस वो इजराइल देश में आ गया. இப்பொழுது அவன் அறிந்து கொண்டான். अब भी उसने जान लिया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். और परमेश्वर के वचन को हमें मानना है. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் அவர் என்ன பேசுகிறார் என்று நாம் கேட்க வேண்டும். परमेश्वर के चरणों में बैठे हैं हम, उसके वचन को उसके आवाज को हमें सुनना है. வசனத்தை கேட்கிறது மாத்திரம் கிடையாதுங்க. सिर्फ वचन को सुनना ही नहीं, அந்த வசனத்துல உணர்வு அடைய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். उस वचन के द्वारा हमें महसूस करना है, हमें समझना है. மத்தேயு 15வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது मत्ती की पुस्तक में 15वां अध्याय में 12 वचन में कहा है, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். हमारा परमेश्वर यीशु मसीह प्रचार करते हैं. பரிசேயர் வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और फरीसी ने वचन सुनकर ठोकर खाया. ஆமென். आमीन. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. उन्होंने नहीं जाना, அந்த வசனத்தை குறித்து அவங்களுக்கு அர்த்தம் புரியவில்லை. उनको उस वचन को सुनकर उनको समझ में नहीं आया. இன்னைக்கு நாம் வேதத்தை வாசிக்கிறோம்.
आज हम वचन पढ़ते हैं, நல்லா புரிந்து வாசிக்க வேண்டும். उसे हमें सोच कर समझ कर पढ़ना है. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்ங்கிறது நம்முடைய புத்தியில வர வேண்டும். परमेश्वर क्या कहते हैं करके हमारी बुद्धि में आना है. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் உணர்வு அடைய வேண்டும் என்று வேதமே சொல்லுகிறது. ऐसे ही महसूस करना है करके वचन कहता है. ரெண்டு ராஜாக்கள் நீங்க எடுத்து வாசிச்சா, दूसरा राजा को आप लेंगे तो, 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு வந்தீங்கன்னா, 5वां वचन को आप पढ़ेंगे तो, 5வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, दूसरा राजा की किताब 5वें अध्याय को आप लेंगे तो, 9வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, 9वां वचन से अगर आप पढ़ के जाएंगे तो, அங்கே அவனுக்கு எலிசா என்கிற ஒரு தேவ மனிதனிடத்தில் அந்த ஒரு குஷ்டரோகி வருகிறான், நாகமோன் என்று சொல்லி. वहाँ पर एलिशा के पास एक कुष्ठ रोग आता है. இவன் ஒரு பெரிய சிறிய தேசத்துல இவன் ஒரு பிரதான ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ये नामान जो है इस्राएल सीरिया देश में बड़ा एक मंत्री था. அல்லேலூயா. हालेलुया. அவன் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். वो कुष्ठ रोगी था. அவன் கேள்விப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துல வந்து எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறான். वो जानकर इस्राएल देश में आकर एलिशा के सामने खड़ा हुआ. எலிசா ஒரு தேவ மனிதன், தீர்க்கதரிசி. एलिशा जो है वो परमेश्वर का दास है, भविष्यद्वक्ता. அல்லேலூயா. हालेलुया. அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த வியாதி குணமடைய நீ போய் யோர்தான் நதியில 7 தடவை நீ மூழ்கி எழும்பு, நீ சுகமடைவாய் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறார். वो एलिशा कहता है ये बीमार चंगाई होने के लिए तुम योर्दान नदी में जाकर 7 बार तुम डुबकी मारो. ஆமென். आमेन. ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை அதனுடைய அர்த்தத்தை. लेकिन उसका अर्थ वो नहीं समझ पाया. அவன் இடறல் அடைகிறான். वो ठोकर खाया. Praise the Lord. हालेलुया. அவன் என்ன நினைக்கிறானா? वो क्या सोचता है? ஏன் என்னுடைய தேசத்துல எத்தனையோ நதிகள் இருக்கிறது, क्या मेरे देश में बहुत सारा अधिक नदी है, ஏன் யோர்தான் நதியில தான் நான் போய் குளிக்கணுமா? क्या यर्दन नदी में ही जाकर नहाना है क्या? Praise the Lord. Praise the Lord. அவன் என்ன செய்றான்? இடறல் அதை புரியாமல் அவன் போகிறான். वो ठोकर खाकर उसे नहीं समझ पाया. ஆமென். आमेन. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அறிந்து கொள்ளாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். आज भी अनेक लोग हैं जो ऐसे परमेश्वर के वचन को नहीं समझ पाते. தேவனுடைய வார்த்தை அது ஜீவ வழிக்கு நேராய் கொண்டு போகிறது. परमेश्वर के वचन जीवन का रास्ता से हमें लेकर जाएगा. சரியான பாதையில நம்மை கொண்டு போய் சேர்க்கும். सही रास्ते में परमेश्वर का वचन लेके जाएगा. हालेलुया. हालेलुया. நாம் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். और परमेश्वर के वचन को हमें सुनना है. கீழ்ப்படிய வேண்டும். उसे मानकर चलना है. ஆண்டவருடைய வார்த்தை பொய் ஆகவே ஆகாது. और परमेश्वर का वचन कभी झूठ नहीं निकलेगा. இந்த நாகமோன் போய் அப்படியே யோர்தான் நதியில 7 தடவை அவன் மூழ்கி எழும்பும் பொழுது 7வது தடவை அவனுடைய குஷ்டரோகம் மறைந்து போய்விட்டது. और ये नामान जो परमेश्वर उसके वचन को मानकर वैसे ही यर्दन नदी में जाकर 7 बार डुबकी मारा, उसका कोड़ी बीमार सब चंगाई हो गया. हालेलुया. 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 யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யூहन्ना की किताब में 15 अध्याय 3 वचन को पढ़ेंगे तो, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது நீங்க கேட்ட இந்த வசனத்தினால நீங்கள் எல்லாரும் சுத்தமானீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और प्रभु यीशु मसीह कहते हैं कि तुमने ये जो वचन सुना है उसके द्वारा तुम पवित्र हो गए हो. Praise the Lord. Praise the Lord. ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாக முடியும்? और एक मनुष्य कैसे पवित्र बन सकता ஒரு है? பாவியான மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, और एक पापी इंसान जब परमेश्वर का वचन सुनता है, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறான். और वो थोड़े थोड़े वो पवित्र बन जाएगा. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்பவே சுத்தமாகி இருக்கிறீர்கள். इसलिए परमेश्वर ने कहा तुम अभी ही शुद्ध हो गए हो. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வசனத்தை கேட்டு புரிந்து அவன் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 100க்கு 100 பலனை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है परमेश्वर के वचन को ध्यान से अगर हम सुनेंगे उसको उसके जीवन में 100 का 100 उसके जीवन में आशीष आएगा. அதுதான் நல்ல நிலம் என்று வேதம் சொல்லுகிறது. और वही अच्छा जमीन है करके वचन कहता है. Praise the Lord. Praise the Lord. புரிந்து கொள்ள வேண்டும். हमें समझना है. ஆமென். அடுத்தாப்புல அதிலே வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கேட்டு ஆண்டுடைய வழிகளில நடக்கிறவன் தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उसके बाद अगला इसमें कहा है जो परमेश्वर के वचन को मानकर वो करते हैं वो परमेश्वर के सिद्ध को करते हैं. தேவ சமூகத்துல காத்திருங்க. और परमेश्वर के चरणों में आप इंतजार कीजिए. மரியாளை போல தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருங்க. और मरियम के जैसा परमेश्वर के चरणों में बैठ जाइए. அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. और परमेश्वर के वचन को सुनते ही जाइए. வாசித்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. और वचन को पढ़कर उसे ध्यान कीजिए. தேவன் உங்களுக்காக
பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். और परमेश्वर आपके लिए आपसे बात करेंगे. ஒவ்வொரு நாள் நீங்க அவரோடு என்னோடு பேசும் ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமாக, வெளிப்பாட்டு மூலமாக ஆண்டவர் பேசுவார் உங்களோடு. अगर हर दिन आप परमेश्वर से अगर आप बोलेंगे, परमेश्वर आप मुझसे बात कीजिए, परमेश्वर आपको सपने के द्वारा, दर्शन के द्वारा आपको प्रकट होंगे. ஆமென். வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். वचन को खोलकर आप पढ़ेंगे तो आप ये वचन के द्वारा परमेश्वर आपसे बात करेंगे. தேவனுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். हमें परमेश्वर का वचन सुनना है. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் वैसे बच्चे लोगों को ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையில और परमेश्वर के आगमन के समय அவருடைய எக்கால சத்தத்தை அவன் கேட்க முடியும். उसके तुरही का आवाज को हम सुन सकते हैं. அல்லது எல்லாரும் கேட்க முடியாதுங்க. और सब नहीं सुन सकते हैं. ஆமென். आमेन. தேவனுடைய சத்தத்தை இப்பொழுதே நாம் கேட்டுக்கொண்டு பழகினவர்கள் தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். और परमेश्वर की आवाज को अभी से ही अगर हम सुनेंगे तो ही तभी परमेश्वर की आवाज को सुनेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடக்கும் பொழுது போதனை அடைய முடியும். उसके भवन में हम गिर कर पड़ेंगे तो ही हमें ज्ञान बन सकते हैं. ஆமென். आमेन. அந்த வசனத்தை கேட்டு நாம் உணர்வடைய வேண்டும். परमेश्वर के वचन को पढ़कर हमें समझना है. ஆமென். आमेन. அதாவது கேட்கணும், पहला सुनना है, நல்லா புரிந்து கொள்ளணும். उसे समझना है. அவருடைய பாதத்தில் அப்படி நீங்க விழுந்து கிடந்தீங்கன்னா उसके भवन में ऐसे पढ़ेंगे तो தேவனுடைய ஆசீர்வாதம், விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். और परमेश्वर का आशीष आपके जीवन में सभी जगह में आपको छुटकारा मिलेगा. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். कोई भी प्रकार के जो समस्या हो, कोई भी प्रकार के जो शैतान का समस्या हो, आपको परमेश्वर आपको छुड़ाएंगे. Praise the Lord. Praise the Lord. இங்கே மார்க் புத்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது मार्क के पुस्तक में 7वें अध्याय का पढ़ेंगे तो 25 இருந்து நீங்க வாசிட்டு போனீங்கன்னா 25 से अगर आप पढ़ के जाएंगे ஒரு तो கானானி ஸ்திரீ அந்த இடத்துக்கு வந்து தேவனுடைய பாதத்துல விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய ஒரு பிசாசு பிடித்து ஆட்டி படைச்சுக்கிறதுக்கு எப்படியாவது நீ சுகம் கொடுக்கணும்னு சொல்லி அவள் கதறுகிறாள். वहाँ पर एक कानान स्त्री आकर परमेश्वर से विनती करती है कि उसकी बेटी को एक शैतान ने उसे जकड़ लिया है करके विनती करती है. அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டுட்டு போற மாதிரி இல்ல, அது எப்படியும் அதை க்ளோஸ் பண்ற நிலைமையில அந்த பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. वो उस अशुद्ध आत्मा उसकी बेटी को ऐसे जकड़ रही है, वो उसे जाने के लिए नहीं मानती. ஹல்லேலூயா. आमेन. இந்த பெண்ணோ ஆண்டவரை இறுக பிடித்து கொண்ட ஆண்டவருடைய பாதத்துல அவ என்ன செய்றா, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவள் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். वहाँ पर स्त्री वो रो रो कर परमेश्वर से प्रार्थना करती है, विनती करती है. அவளுடைய விசுவாசத்தை, அவளுடைய போராடுகிற அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகள் பிழைத்து கொண்டால் போ என்று சொல்லுகிறார். और उसके विश्वास को परमेश्वर यीशु मसीह ने देखकर उसे कहा, तुम्हारा विश्वास ने तुम्हें चंगा किया है, जाओ. அந்த பிள்ளையுடைய பிடித்திருந்த அந்த பிசாசை விலகிருச்சு, நீ போன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். और तुम्हारी बेटी का जो शैतान जो झगड़ा था वो अभी निकल गया है, तुम जाओ करके परमेश्वर कहते हैं. அவள் போய் வீட்டிலேயே பார்க்கிறாள், அவளுடைய மகள் அழகாக உட்கார்ந்திருக்கிறாள் சுகமாகி. और वो स्त्री अपने घर लौटकर उसकी बेटी को देखती है, वो बेटी अच्छे से चंगाई हो गई. ஆமென். आमेन. நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना है? ஆண்டவருடைய பாதத்துல பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमें परमेश्वर के चरणों में बैठकर हम परिवार के लिए, बच्चों के लिए हमें प्रार्थना करना है. Praise the Lord. Praise the Lord. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். हमें पेरेंट्स भी अपने बच्चों के लिए बहुत दिल से हमें प्रार्थना करना है. இன்னைக்கு இருக்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். आज जो हम जीते हैं ये जीवन एक पाप से भरा हुआ जीवन है. எங்க பார்த்தாலும் நெருங்கி நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தை குறித்து. कहां पर भी हम देखेंगे पाप पूरा भरा है दुनिया में. ஆமென். மார்க் புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது मार्क पुस्तक में 9वां अध्याय में 21 वचन में पढ़ेंगे तो ஒரு ஃபிட் வியாதி உள்ள ஒரு பையனை அவருடைய தகப்பன் கூட்டிக் கொண்டு வருகிறார். वहाँ पर एक ऐसा फिट जैसा दुष्ट आत्मा ग्रस्त एक बालक को यीशु मसीह के पास लेकर आते हैं. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் கேட்கிறார், இது எப்போதிலிருந்து இவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி. प्रभु पूछते हैं ये बीमार कभी से है उसको. சிறு வயதிலிருந்தே இவனுக்கு அந்த பிசாசு இருக்குதுன்னு சொல்றான். वो उसका पिताजी कहता है उसको बचपन से ही ऐसा दुष्ट आत्मा है. சிறு வயதிலிருந்தே இருக்கிறது. बचपन से ही है. ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தினார், அது ஓடிவிட்டது, பையன் சுகமாகி விட்டான். और प्रभु यीशु मसीह ने उस दुष्ट आत्मा को भगाकर उसे चंगाई किया. அப்ப பிசாசு என்ன செய்கிறது?
சிறுவயது பிள்ளைகளையே அந்த பிசாசு பிடிக்க பாவத்திலையும் மற்ற காரியங்களையும் கொண்டு போய் ஜீவியத்தை அழிக்கிறதுக்கான வேலை செய்கிறது. और शैतान क्या करता है, बच्चों को बचपन से ही उसे पाप डालकर उसे जकड़ता है. அப்ப அந்த பிசாசு பிடிக்கும் பொழுது என்ன செய்யணும், அவருடைய புத்தி எல்லாம் மங்கி போய் விடுகிறது. और जब ये शैतान जकड़ते समय उसका बुद्धि सब बदल जाता है. ஆமென். आमेन. லூக்கா புத்தகம் 8வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது लूका के किताब में 8वें अध्याय को पढ़ेंगे तो அங்க லேகியோன் பிசாசு என்று பிடித்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. वहाँ पर लेगियोन करके एक शैतान जो जैसा झगड़ा है वो आदमी के बारे में कहा है. அவன் ஒரு வாலிபன். वो एक तो जवान है. அந்த பிசாசு பல ஆயிரம் பிசாசு அவனை பிடித்ததுனால அவன் காடுகள்லையும் மலைகள்லையும் அவன் என்ன செய்யறான், போயிட்டு அவன் உடம்புல ட்ரெஸ் இல்லாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். वहाँ पर बहुत हजार ऐसा शैतान उसके आंग में जकड़ा है, वो इसे बिना कपड़े के वो पहाड़ पर चलता है. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவனை சந்தித்தார். यीशु मसीह उस जगह पे वो एक दिन मिला उसको. அந்த பிசாசை துரத்தினார். वो शैतान को भगाया. வேதம் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்தான். वचन कहता है उसका बुद्धि क्लियर हो गया. புத்தி தெளிந்த இயேசுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து கொண்டான். और बुद्धि क्लियर होकर परमेश्वर के चरणों में आकर बैठ गया. हालेलुया. हालेलुया. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हम अपने बच्चों के लिए प्रार्थना करना உங்க है. பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். आपके बच्चों के लिए आपको प्रार्थना करना சில है. பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். हम जब बच्चे छोटे जन्म होते हैं हम कितना खुशी होते அந்த हैं. பிள்ளைகள் வளர 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 अनेक போராட்டங்கள் பொல்லாத பிசாசு பிள்ளைகளை கெடுக்க நினைக்கும். और जब वो बच्चे बढ़ते बढ़ते भयानक ऐसा शैतान जो है उसके ऊपर हमला करने के लिए सोचेगा. அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். उस बच्चों के लिए हमें प्रार्थना करना है, उसका आगे का जिंदगी अच्छा होना है करके हमें प्रार्थना करना है. நீங்க லூக்கா புத்தகம் 8வது அதிகாரம் 41வது வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா लूका पुस्तक में 8वें अध्याय को 41 वचन का पढ़ेंगे तो அங்க ஒரு யவீரு என்கிற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்படுகிறது. वहाँ पर एक याईर नामक एक मनुष्य के बारे में कहा है. அவனுடைய 12 வயது மகளுக்காக ஆண்டுடைய பாதத்திலிருந்து விழுகிறான். उसके एक 12 साल की लड़की के बारे में परमेश्वर से प्रार्थना करता அந்த है. பிள்ளையோ மரண அவஸ்தையில கிடக்கிறார். उसकी बेटी जो है मरण की अवस्था में पड़ी है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய வந்து கட்டறுகிறான். और परमेश्वर के पास आकर बहुत कराता है. ஆண்டவர் என்ன செய்தார், परमेश्वर ने क्या அந்த किया, மரணத்திலிருந்து அந்த பிள்ளையை விடுவித்தார். और परमेश्वर ने उस बेटे को मरण से भी छुड़ाया. ஆமென். आमेन. பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हमें अपने बच्चों के लिए हमें प्रार्थना करना है. அவருடைய பாதத்தில் வந்து அமர வேண்டும். परमेश्वर के चरणों में आकर बैठना है. மத்தேயு புத்தகம் 15:30 எடுத்து வாசிக்கும் பொழுது வியாதி பலவிதமான வியாதிஸ்தர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். और मत्ती की पुस्तक में 15 अध्याय 30वां वचन में कहा है, सारे प्रकार के जो बीमार लोग हैं परमेश्वर के भवन में लेकर आए, परमेश्वर ने उसे चंगाई किया. ஆமென். आमेन. அவருடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறார். जो परमेश्वर के भवन में बैठते हैं उन्हें परमेश्वर चंगाई देते हैं. யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और यूहन्ना की पुस्तक में कहा है, நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். हमें धन्यवाद का मन होना चाहिए. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். और परमेश्वर को धन्यवाद का बलि चढ़ाते रहना है. மரியாளுங்கிற ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर मरियम के बारे में, एक स्त्री के बारे में कहा है. அந்த பெரிய மரியாள் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை கொண்டு வந்து அந்த வீட்டில் அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறார். और वहाँ पर मरियम नामक एक स्त्री आकर परमेश्वर के भवन में आकर वो तेल डालती है. ஆமென். आमेन. ஏன் அப்படி செய்கிறாள்? தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாள். क्यों ऐसा काम करती है? क्योंकि परमेश्वर ने किए भलाई को सोचकर वो धन्यवाद का बलि चढ़ाती है. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தெரியுமோ, और जो मनुष्य परमेश्वर के भवन में जो बैठना सीख गया है, அவனுடைய வாழ்க்கையில நன்றி ஒரு நாளும் நன்றியை மறக்கவே மாட்டான். उसके जीवन में धन्यवाद का बलि चढ़ाने के लिए वो कभी नहीं भूलेगा. எப்பவும் நன்றி உள்ளவனாயிருப்பான். हमेशा धन्यवाद के साथ रहेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அவங்க ஊழியத்துக்கு உதவி செய்வார்கள். वो सेवा के लिए मदद करेंगे. பொருத்தனை செய்த அந்த பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். अगर मन्नत करेंगे तो मन्नत को पूरा करेंगे. சபையில சாட்சியா இருந்து சாட்சி சொல்வார்கள். और कलीसिया में गवाही बनकर गवाही बोलेंगे. ஆமென். आमेन. அவர்கள் தான் நன்றி உணர்வு அவர்களுக்கு தான் இருக்கும். और उन्हें ही धन्यवाद का मन उनके अंदर रहेगा. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த நன்றி உணர்வு இருக்கும். और जो परमेश्वर के चरण में बैठते हैं उन्हें ही उनका धन्यवाद का बलि रहेगा. 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா, और पहला सामुएल में आप अगर पढ़ेंगे तो
நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. वहाँ पर नाबाल करके एक मनुष्य के बारे में कहा है. அவர் ஒரு துஷ்ட மனுஷனா இருக்கிறான். वो एक दुष्ट मनुष्य है. அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. उसके पास बहुत सारा भेड़ बकरियां थी. அந்த ஆடு மாடுகளை அவனுடைய வேலைக்காரர்கள் காட்டுல மேய்த்து கொண்டிருந்தார்கள். उसके भेड़ बकरी जो जंगल में उसको चराते थे. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த இடத்துல தாவீது 600 பேரோட அங்க காட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தான். और वहाँ पर दाऊद के साथ जो 600 लोग उसके साथ थे. சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது அங்க காட்டுக்குள்ளாக அவன் இருந்தான். और शाऊल राजा को डर कर दाऊद जंगल में ही जीता था. அப்போ தாவீது என்ன செய்கிறான், அவனுடைய அந்த நாபாலுடைய ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்பா இந்த 600 பேரும் இருக்கிறாங்க. और वो नाबाल को जो भेड़ बकरियां थे उसके लिए उसको संभालने के लिए दाऊद था. ஆமென். தாவீது நன்மையை செய்தான். दाऊद ने भलाई किया उनको. ஒரு ஆடு மாடை வெட்டி அவன் சாப்பிட கிடையாது. वो भेड़ बकरी को काट कर उन्होंने नहीं खाया. அந்த இடத்துல தாவீது காட்டுக்குள்ள இருந்தாலும் தாவீது ஒரு பராக்கிரம ஒரு மனுஷனா இருந்தான். उस दिन में दाऊद जंगल में था, फिर भी वो बहुत बड़ा बलशाली था. हालेलुया. हालेलुया. அவன் அந்த ஆடு மாடுகளுக்கு எந்த தீமையும் செய்யல. उसने वो भेड़ बकरियों को कुछ बुराई नहीं किया. நாபால் இந்த நாள்ல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நிறைய ஆடு மாடுகளை வெட்டி அவன் என்ன செய்றான், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறான். और उस दिन नाबाल ने उसके घर में एक बड़ा फंक्शन रखकर भेड़ बकरी काट कर लोगों को पार्टी देता है. இது தாவீதுக்கு தெரிய வருகிறது. ये दाऊद को पता चला. காட்டுல இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்க, जो जंगल में रहने वाले इंसान कैसे ஒரு रहेंगे. கஷ்டமான சூழ்நிலை தான். थोड़ा दुख का ही बात है वो. கொஞ்சம் பேரை அனுப்பி அந்த நாபால்கிட்ட போய் சொல்லு, இந்த நல்ல நாள்ல வந்திருக்கிறோம், நாங்க உதவிகரமா உனக்கு இருந்திருக்கிறோம், இந்த நல்ல நாள்ல உன்னுடைய மனசுக்கு பட்டதை செஞ்சு எங்களுக்கு உதவியா இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. और दाऊद 2 जन को भेजता है कि जैसे हमने आपके लिए बहुत भलाई काम किया है, इसके लिए आप भी हमें भलाई काम कीजिए. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, लेकिन उसने क्या किया. தாவீது யாரு, दाऊद कौन है. எல்லாம் கேவலமா பேசி ஒரு நன்றி இல்லாத ஒரு மனுஷனா அவன் செய்யறான். उसने बहुत उसके बारे में निंदा करके उसको बात किया. हालेलुया. हालेलुया. தாவீதுடைய அந்த நாபாலுடைய வேலைக்காரர்கள் சொன்னாங்க. और नाबाल के जो काम करने वाले व्यक्ति ने कहा. ஆமென். நாங்க காட்டுல ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு மதிலாயிருந்து பாதுகாப்பா இருந்தார்களே. और जब हमने जंगल में थे तभी दाऊद की जो सेना जो 600 लोग थे उन्होंने भी हमें बहुत अच्छी तरह से दीवार बनकर हमें संभाला. ஆமென். ஆமென். எங்களுடைய ஆடுகளுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பா இருந்தாங்க. हमें भेड़ बकरियों को बहुत उन्होंने संभाला. ஆனா இந்த நாபாலோ இந்த மனுஷன் ஒரு நன்றி இல்லாம இருக்கிறானே. और ये जो नाबाल है एक वो धन्य का मनुष्य नहीं है. இன்னைக்கு நிறைய பேர் நன்றி உணர்வு இல்லாதபடி இருக்கிறார்கள். आज बहुत से लोग हैं जो मन में धन्यवाद नहीं करते. தேவ ஜனமே வேதம் சொல்லுகிறது, परमेश्वर के लोग वचन कहता है, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது अगर तुम परमेश्वर के चरणों में बैठते हैं உனக்கு நன்றி உணர்வு உண்டாகும். आपके मन में धन्यवाद आएगा. நீ நன்மை செய்ய ஆரம்பித்து விடுவாய். आप भलाई करना शुरू करेंगे. யாரையும் தரக்குறைவா நான் நினைத்து விடக்கூடாது. हमें किसी को भी निंदा कम नहीं सोचना செய்த है. நன்மைகளை யாரு என்ன செய்தாலும் அந்த நன்மையை நினைக்க வேண்டும். जो हमने काम करना है उसे हमें भलाई करना है. அதுலதான் ஆசீர்வாதம். उसी में आशीर्वाद है. ஹல்லேலூயா. हालेलुया. மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है मरियम ने परमेश्वर के भवन में बैठकर परमेश्वर का वचन सुनती थी. அதாவது கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாள்லையும் நாம் எழும்பினாம், ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். इस समय हम जो रोज हमें उठकर बाइबल पढ़ना है, परमेश्वर के वचन को सुनना है. அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. हमें परमेश्वर के चरण में बैठते हैं तो हमें सुरक्षा है. ஆசீர்வாதம் இருக்கிறது. आशीर्वाद है. நல்ல ஆலோசனை இருக்கிறது. अच्छा काउंसलिंग है. ஹல்லேலூயா. हालेलुया. அமர்ந்து பாருங்க. आप बैठ कर देखिए. அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. परमेश्वर के चरणों में बैठ कर என்னோட देखिए. பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. आप परमेश्वर मुझसे बात करो करके आप அப்படியே बोलिए. ஆண்டவர் செய்வார். ऐसे ही परमेश्वर करेंगे. வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, सिर्फ वचन को सुनना ही அந்த काफी नहीं வார்த்தையை है. புரிந்து கொள்ள வேண்டும். उस वचन को हमें समझना है. உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். हमें मन में ऐसा महसूस पाना है. Praise the Lord. Praise the Lord. அதுலதான் ஆசீர்வாதம். उसमें ही आशीष है. கடைசியாக நாம் எப்பவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். और अंत में परमेश्वर के चरणों में बैठकर हमें धन्यवाद के साथ रहना है. ஆமென். आमेन. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றி விடுவார். परमेश्वर आपको बड़ा कार्य करने जैसा आपको बनाएंगे. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். हम ऐसे ही परमेश्वर को अर्पण करेंगे. நிறைய காரியங்கள் இன்னைக்கு நாம் சத்தியத்தை கேட்டோம். हमने आज बहुत सारे सत्य वचन को सुना है. பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
अपने बच्चों के लिए हमें प्रार्थना करना है। கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். हम परमेश्वर के चरणों में बैठकर हमें प्रार्थना करना है, परिवार के बारे में, बच्चों के बारे में। அப்பொழுதுதான் பிள்ளைகள் இந்த பூமியில விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். और तभी पर हमारे बच्चे, हमारे संतति हम इस जीवन में छुटकारा से जिएंगे। சிறு பிள்ளைகளையே பிசாசு பிடிக்கிறான். छोटे बच्चों को भी शैतान जकड़ता है। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். सब बच्चे अच्छे ही हैं। ஆனா வளர்ந்து வருகும் பொழுதுதான் जैसे उसका बढ़ना शुरू होता है, ஆமென், பிசாசு தாக்கி பிள்ளைகள் பொல்லாத பிள்ளைகளாய் மாறிவிடுகிறது. और शैतान उसे हमला करने लगता है। இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், आज मैं आपसे कहता हूँ, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். और परमेश्वर के भवन में आप बैठिए, கர்த்தருடைய பாதத்தில் அமருங்கள். परमेश्वर के पैर में आप बैठिए, அது பாக்கியமா நினைங்க. उसे आप भाग्य मानो। இந்த ஆசையா தொடங்குங்க. आप पूरे इच्छा से आप परमेश्वर को लगातार फॉलो कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर आपको आशीष करके ऊंचा करेंगे। எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். हम ऐसे ही अर्पण करेंगे। தேவனுடைய பாதத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. परमेश्वर के चरणों में मैं अर्पण करता हूं करके आप बोलिए। நானும் என் குடும்பம் முதலாவது ஆண்டவரையே தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். मैं और हमारे परिवार हम परमेश्वर को ही हम लगातार फॉलो करेंगे करके बोलिए। எல்லா காரியங்களை விட்டு நாங்கள் ஆண்டுடைய பாதத்தில் மரியாதை போல அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்போம். हम सब कुछ छोड़कर परमेश्वर के भवन में हम मरियम जैसे ही हम प्रभु को हम फॉलो करेंगे करके कहिए। மார்த்தாள் அமரவே கிடையாது. मरियम ने बैठे ही नहीं परमेश्वर के चरण में। மார்த்தாள் அந்த இடத்துல ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரவே கிடையாது. और मार्था परमेश्वर के चरण में नहीं बैठी। ஹல்லேலூயா. आमेन। மரியாளுக்கு பெரிய சமாதானம். और मरियम को बहुत बड़ा शांति। ஆனால் மார்த்தாளுக்கு கவலையும் கண்ணீரும் தான் இருந்தது. और मार्था के जीवन में आंसू और चिंता थी। தேவ சமூகத்தில் நீங்க இருக்கும் பொழுது, और परमेश्वर के चरण में आप बैठेंगे तो அவருடைய பாதத்தை நீங்க இறுக பிடித்துக் கொள்ளும் பொழுது, परमेश्वर के पैर को आप ऐसे दृढ़ करेंगे तो நீங்க பெரிய பாக்கியவானாய் மாறிவிடுவீர்கள். आप बहुत बड़ा भाग्यवान व्यक्ति बन जाएंगे। பரிசுத்தவான் உடைய வேலை ஆண்டுடைய பாதத்துல காத்து கிடக்கணும். एक भक्त इंसान परमेश्वर के भवन में आकर बैठकर इंतजार करेगा। நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. परमेश्वर आपको धन्यवाद करते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, परमेश्वर हमसे दया कीजिए உங்களுடைய प्रभु। கிருபை இறங்கி வரட்டும். आपका अनुग्रह हमारे पर उतरने உங்களுடைய दो। பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. आपके बच्चों को आशीष ஒவ்வொரு कीजिए। குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष இதை कीजिए। பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஐயா. इसे देखने वाले हर एक बच्चों को आशीष தேவனுடைய कीजिए। ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும் ஆண்டவரே. परमेश्वर के आशीष से भर दो प्रभु। இந்த நாளிலிருந்து ஆண்டுடைய பாதத்துல அமருகிற பாக்கியத்தை கொடு ஆண்டவரே. इस दिन से ही परमेश्वर के चरणों में बैठने के लिए आप आशीष कीजिए। ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष கிருபை कीजिए। சூழ்ந்து கொள்ளட்டும். आपका अनुग्रह घेर लो பெரிய प्रभु। காரியங்களை செய்யுங்க ஐயா. बड़ा कार्य को कीजिए। தேவனுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर के चरणों में अर्पण करते நீங்க हैं। அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु आपने ऐसा काम किया है इसके लिए धन्यवाद। நாங்கள் கடந்த வேளையில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. प्रभु हमने पिछले दिन हमने प्रार्थना किया है प्रभु। ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்க்காக ஜெபித்துக் கொண்டே வருகிறோம் प्रभु ஆண்டவரே. ये कोरोना वायरस के लिए हम प्रार्थना करते हैं प्रभु। சீக்கிரமாக ஆண்டவரிடமிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். बहुत जल्दी से परमेश्वर इसमें से हमें छुड़ाइए। ஜனங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. इस लोगों के ऊपर प्रभु आप दया कीजिए। ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. लोगों के पापों को आप क्षमा कीजिए। எங்கள் ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்யும். हमारे प्रार्थना को सुनकर आप बड़ा कार्य कीजिए। நீங்க ஆசீர்வதிங்க. प्रभु आप मदद कीजिए, தொடர்ந்து आशीष உங்களுடைய கிருபை कीजिए। சூழ்ந்து கொள்ளும். लगातार आपका अनुग्रह से घेर लो எங்களை प्रभु। தாழ்த்துகிறோம். हमें अपने आप को नम्र करते हैं। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं உமக்கே செலுத்துகிறோம். और आपको ही हम देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டுடைய வருகை மட்டும் கூட இருந்து வழிநடத்துவாராக. आमेन। आमेन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा प्रभु यीशु मसीह का आगमन तक होते रहो। आमेन। आमेन। कर्तर उंगले आशीर्वदिपाराக. परमेश्वर आपको आशीष करेंगे। आमेन।